கஜமுகம் தொடர்ந்து அது அப்படியே இழுபறிப்பட்டு கொண்டே போயிட்டு இருக்கு. அடுத்து 9 சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு உடன் அமுலுக்கு வரும் வகையில் இடமாற்றம், நுவரெலிய மாத்தளை பிரிவு பொதுப்பாரிகளுக்கு மாற்றம் என்கின்ற செய்தியாக இருக்கிறது. தீர்ப்பை மாற்றுவது அநாகரிகமானது, ஜாதிக ஹெல உரிமையை கூறுகின்றது. தென்ன மரவாடி கிராம காணிகளை கபலீகரம் செய்து பகிர்ந்தளிக்க திட்டம் அனுமதிக்க முடியாது என்கின்றார் அரியநேத்திரம் எம்பி. அரியநேந்திரன் எம்பி குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய திருகோணமலை தென்ன மரவாடி கிராமத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான ஏக்கர் வயல் நிலங்களை தான் சிரிப்புற மக்களுக்கு பகிர்ந்தளிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. இவ்வகையான சிங்கள மக்கள் குடியேற்றம் பற்றிய செய்திகளை தொடர்ச்சியாகவே தமிழ் அரசியல்வாதிகள், தமிழ் பேசும் அரசியல்வாதிகள், குறிப்பாக அம்பாறையிலே முஸ்லிம் அரசியல்வாதிகள் கூட தமிழ் பேசும் சார்பாக தொடர்ச்சியாக குறிப்பிட்டு வருகின்றனர். அடுத்து எய்ட்ஸ் நோயாளர்கள் அதிகரிக்கும் ஆபத்து அறிக்கையோடு சம்பந்தப்பட்ட செய்தி. பலமான எதிர்க்கட்சியை கட்டியெழுப்புவதற்கு உட்கட்சி முரண்பாடுகளுக்கு தீர்வு வேண்டும், இதைத்தான் எல்லோரும் எதிர்பார்க்கின்றோம். வீரகேசனுடைய ஆசிரியர் தலையங்கம். பொதுநல மாநாடு, பாத்திரக்கடை, எழும்பப்பா கடைக்குள்ள போய் அட்டகாசம் பண்ணு என்று யானை எழுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறார் யானையினுடைய பாகன், கட்சியினுடைய தலைவர். இது கனியினுடைய கார்ட்டூன் சித்திரம். இவை இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய செய்திகள். தினகரன் பத்திரிகையை பார்ப்போம். சமாதானத்திற்கு பங்கம் ஏற்படுத்தும் வகையில் விக்னேஸ்வரன் சிந்திப்பது தவறு, அரசியல் அமைப்புக்கு மாறாக எதையும் நடைமுறைப்படுத்த முடியாது. இவ்வகையான கருத்து அமைச்சர் கஹலிய ரம்புக்வெல்லேருடைய, குறிப்பாக அமைச்சரவை பேச்சாளர். இபிஎஃப் இடிஎஃப் பெறுவதற்கு நிரந்தர ஊழியராக இருக்க வேண்டியது இல்லை. சாக்கு போக்குகளை கூறி ஏமாற்றும் தொழில் வழங்குனர் மீது கடும் நடவடிக்கை. தொழில் பிணக்குகளை தீர்க்க கால அவகாசம், அமைச்சு நேரடி தலையீடு என்கின்ற செய்தியாக செய்தி இருக்கின்றது. ஆரோக்கியமான செய்தி ஊழியர்களுக்கு. நேரறிக்கையை பார்த்து மீண்டும் சந்திப்போம் சக்தி பிரஸ் ரிலீஸில். தினகரன் பத்திரிகை நடத்த செய்தி. ஆதிகால சட்டங்களை மாற்றி நவீன யுகத்திற்கேற்ப சட்டங்களை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை. பிரதம நீதியரசர் மொஹான் பீரிஸ் பதுலையில் தெரிவிப்பு. மனித உரிமைகள் தொடர்பான வழக்குகளை கணினிமயப்படுத்தவும் திட்டம் என்கின்ற செய்தியாக குறிப்பாக பிரதம நீதியரசர் மொஹான் பீரிஸ் கூறிய கருத்து ஒன்று இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய தலைப்புச் செய்தியாக இருக்கின்றது. அடுத்து ஆயிரக்கணக்கான சிறுவர்கள் MRI சோதனைக்காக காத்திருப்பு. கொழும்பு சீமாட்டி வைத்தியசாலையில் பெரும் அவலம். புதிய இயந்திரத்தை பெற்றுக் கொடுக்க ஜனாதிபதி நடவடிக்கை என்கிற செய்தியாக இருக்கிறது. ஆசிரியர்கள் பிள்ளைகளை அடித்து தண்டிப்பது நிறுத்தப்பட வேண்டும். சிறுவர் பாதுகாப்புக்கான புதிய கொள்கையை வலியுறுத்து. அதற்கு முதல் செய்ய வேண்டிய வேலை விமர்சிக்கலாம் சர்வதேச சிறுவர் தினம் மாதிரியான முடிவுகளை கொடுக்கறத நிப்பாட்டும். நான் ஒரே வீட்டுல பார்த்த ஒரு சங்கதி, மட்டக்களப்புல ட்வின்ஸ், அதாவது இரட்டை புறவிகள், இருவரும் இம்முறை புறமை பரிசில். ஒருவரை வெளியில் முழங்காலில் வைத்துவிட்டு மற்றவர் வீட்டுக்கு மாலையை போட்டு அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அந்த தாயும் தந்தையும் அந்த 10 வயது குழந்தையிடம் சொன்ன கருத்து, இன்றைக்கு முழுவதுமா இந்த பிள்ளைன சிறுநீர் தான் உனக்கு சாப்பாடு. கவலைக்கிடமான செய்தி இன்று காலையில் நாங்கள் சொல்றது. ஆனால் இவ்வகையான ஒரு மன அழுத்தத்துல தான் எங்களுடைய பெற்றோர்களும் இருக்கிறார்கள். கவலைக்கிடமான ஒரு செய்தி. உங்கள் தாய் தந்தையினுடைய ஒட்டுமொத்தமான கௌரவம் புலமை பரிசில் பரீட்சை முடிவுகளிலே இருக்கிறது என்று தாய் தந்தையர்கள் இந்த காலத்தில் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பத்திரிகையில பெற்றாரு மாணவர்களுடைய பெயர் வருதோ இல்லை, இவர்கள் இன்னாருடைய புதல்வர்கள் பெற்றோர்களுடைய படத்தினுடைய செய்திகள் தான் அதிகம் வருகிறது. இதை கொஞ்சம் மாற்றி அமைக்க வேண்டும். நிச்சயமாக. அடுத்து போலீஸ் ஊடக பேச்சாளராக அஜித் ரோஹன மீண்டும் நியமனம் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இந்த ஆண்டின் இறுதி சந்திர கிரகணம் 19ஆம் தேதி அதிகாலையில் என்று இருக்கின்றது. இன்று 17, நாளை 18, நாளை மறுதினம் சனிக்கிழமை காலை அதிகாலையில இந்த கிட்டத்தட்ட 3:21 அதிகாலை 3:21 இந்த சந்திர கிரகணத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று நமது இலங்கை மக்களுக்கு கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பௌதவியல் திணைக்களத்தினைச் சேர்ந்த பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன அறிவித்திருக்கின்றார். வாழைச்சேனை காகித ஆலை உற்பத்தி பணி மீண்டும் வழமை, பிரச்சனைக்கு சுமூக தீர்வு என்கின்ற செய்தி பிரசுரமாயிருக்கிறது. பஸ் மோதி 72 வயது முதியவர் சலஸ்தில் பலி. தெல்தோட்டை நிறுவர் வத்தேகம தெல்தோட்டை வத்தியம் வாகனத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அடுத்து நாடு முழுவதும் மகிழ்ச்சியான ஹஜ் பெருநாள் கொண்டாட்டங்கள் என்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஹஜ் பெருநாளிலே பங்கு கொண்டவர்களுடைய புகைப்படம். அதைத் தொடர்ந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 4 இலங்கையர்கள் சென்னையில் கைது என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. ஆசிரியர் தலையங்கம் தினகரனிலே காங்கேசன் துறை கதிர்காம ரயில் பாதை கதிர்காம கந்தனை தரிசிக்க உதவும். ஆகவே கதிர்காமம் வரை தெற்கின் ரயில் சேவை விஸ்தரிக்கப்பட இருக்கிறது, மாத்திரையிலிருந்து கதிர்காமம் வரை என்பதை நாங்கள் கூறுகின்றோம். அதே நேரம் தற்போது கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய தண்டவாளங்களும் காங்கிரசின் துறை மட்டும் விஸ்தரிக்கப்பட இருக்கிறது என்பதை நாங்கள் கூறுகின்றோம். எதிர்காலத்துக்காக காத்திருக்கிறோம். ஐயா, நீங்கள் எல்லோரும் அப்பாவி நோயாளர்களின் உயிர்களை காப்பாற்றும் தெய்வங்கள். ஆனால் உங்களில் சிலர் வேலை நிறுத்தம் செய்து நோயாளர்களை தொலைப்படுத்துவதும் தவிர்ப்பது நல்லது என்று சுந்தரி டாக்டர்ஸை கேட்டுக்கொள்ளக்கூடிய சம்பவம். இதில் சிறப்பம்சம் என்னவென்றால், கார்ட்டூனிஸ்டுடைய சிறப்பம்சம் அந்த டெலஸ்கோப்பினுடைய அந்த
அந்த வைத்து பார்க்கின்ற அந்த முன்முனை இல்லை அதுல. இதையெல்லாம் என்னத்துக்கு காது கொடுத்து கேட்பாங்களா என்பதற்கான ஒரு அறிகுறி. இது கார்ட்டூனிஸ்டுடைய தனித்துவம். அடுத்து உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்ப்போம். வாக்காளர் ஆக பதியாமல் விட்ட கிராம அலுவலர்கள் மீது முறைப்பாடு, அடிப்படை மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டு விசாரிக்கப்படுகின்றது. வாக்காளராக பதியாமல் விட்ட கிராம அலுவலர்கள் மீது முறைப்பாடு. பல வாக்காளர் இப்படி பல முறைகேடுகள் நடைபெற்றிருக்கின்றன. ஆமா, குறிப்பாக இம்முறை வடமாகாண சபை தேர்தலிலே அதிகப்படியான வாக்கு வீதம் பதிவாக இருந்தாலும் கூட இப்படியான சில முறைப்பாடுகள் தொடர்பான தகவல்கள் இப்போது கசிய ஆரம்பித்திருக்கிறது. கஜமுகன், வடக்கு கிழக்கு இணைவை அரசு தடுத்துவிட முடியாது, முதலமைச்சர் விக்னேஸ்வரன் உறுதிபட தெரிவிப்பு. இனி ஒருபோதும் நடக்காது வடக்கு கிழக்கு இணைப்பு, அடித்து கூடுகிறது பொதுபல சேனா. மாகாண சபை உறுப்பினர்கள் 3 பேர் நேற்று பதவியேற்பு. இவை உதயன் பத்திரிகையினுடைய செய்திகள் என்று. அடுத்து நாங்கள் சிங்கள பத்திரிகையினுடைய செய்திகளுக்கு போவதற்கான நேரம். அந்த அடிப்படையில் சிங்கள பத்திரிகையிலே மௌபிம மேதென்னா துட்டுவோத் எக்காய் எக்காய் நமையட்ட கதாகரன், இந்த இருவரையும் கண்டீர்களாக இருந்தால் தயவு செய்து 119க்கு நீங்கள் அழைத்து தெரியப்படுத்துங்கள் என்ற செய்தியாக இருக்கின்றது. இருவரும் யாருக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க பாத்தீங்க. இதுவும் மௌபிம பத்திரிகை சங்கேதமாக சொல்ல வருகின்ற ஒரு விடை. இருவரும் விடா கண்டனுக்கு பக்கத்திலே இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த இருவரும் மாத்திரை நீதிமன்றத்துக்கு அழைப்பானை விடுக்கப்பட்ட இருவர். இதையும் நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். அத பத்திரிகையினுடைய செய்தி, பொதுரத மடுலு சம்முழுவட்ட கொළඹ සරසන කොළඹ සංවර්ධනය කොන්ත්‍රාත් දින පහුවෙලා සියලු අධීක්ෂණ නගර සභාවේ යුතුයි ඔක්තෝබර් 31 වෙනිදා වෙන විට අවසන් කිරීමට හැකි වේවි என்று கொළඹ நகராரிக கொமசாரிஸ் தெரிவிப்பு என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. ஏற்கனவே பொதுநல வாயில்களுக்காக கொடுக்கப்பட்ட கான்ட்ராக்ட் நாட்கள் தாண்டப்பட்டு விட்டன. ஆனால் அக்டோபர் 31க்கு முதல் இது செய்து முடிப்போம் என்று நகர அபிவிருத்தி கான்ட்ராக்டர் சொல்லுகிறார். என்ன நினைக்கிறீங்க? அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான கால அவகாசம் கடந்து 31ஆம் தேதி வரைக்கும் மீண்டும் காலக்கெடு கேட்டிருக்கிறார்கள், கால அவகாசம் கேட்டிருக்கிறார்கள். அதற்குள்ளே முடிக்க வேண்டும் என்று இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். அதே நேரத்தில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர்கள் ஒருவரான தயா கமகேக்கு இந்த கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் நாங்கள் செய்தி பத்திரிகையில் எடுத்துக்கொண்டோம். அது முடியவில்லை என்று சொல்லப்பட்டிருந்தது. அவர் கூறுகின்றார் கான்ட்ராக்ட் விசிபாகட்ட பேர நிமாகரணம் ரஜ மில்லியன தேசிய பணசாட்டக் தம சமாகமட்ட கெவிய யூத் என்று. அதாவது அரசினால் 258 மில்லியன் தன்னுடைய நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட வேண்டி இருக்கிறது. ஆனால் அக்டோபர் 25க்கு முதல் நாங்கள் நிறைவு செய்வோம் என்று சொல்லியிருக்கின்றார். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து தினவின පත්‍රයனுடைய செய்தி, රිජ්වේල් අමාරෝහලේ MRI යන්ත්‍රයක් නැතිව පොලිමේ සිටින ළමයි 1000ක් ජීවිත යනතුරු பொරොත්තු லேಖනය தினன் தின වැඩි වෙයි என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. அதாவது வெயிட்டிங் லிஸ்ட் ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டே இருக்கிறது. MRI மெஷின் ஒன்று லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் இல்லாமல் ஒரு நாளைக்கு 1000 சிறுவர்கள் உயிராபத்தை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். இது சமூக பிரஜையோடு கூடிய ஒரு சமூக பொறுப்பினை வெளிப்படுத்துகிற செய்தியாக இருக்கிறது. கஜமுக தினமின பத்திரிகை அரச பத்திரிகை அது அப்படியான ஒரு விஷயம் எடுக்கும் போது மிகவும் காத்திரமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல 117 வருடம் கொண்ட பழமை கொண்ட ஒரு வைத்தியசாலை இந்த லேடி ரிச்வே, இன்னும் ஒரு MRI இயந்திரம் இல்லை என்பது கவலைக்குரிய. 135 மில்லியன் கட்டடம் செலவில் ஒரு கட்டடம் ஒன்று அமைக்கப்படுகின்றது. அமைக்கப்பட்ட உடன் தான் இவை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் இருக்கின்றார்கள் என்ற இன்னும் ஒரு செய்தியும் இருக்கின்றது. கவலைக்கிடமான ஒரு இது மிக முக்கியமான லேக்கனையும் எக் தினக்கட்ட எக் தருவேக் பமனக் ஜாதிக ரோஹலேட். இந்த முறையில ஒரே ஒருவரை தான் தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றுகிறார்கள் என்ற செய்தியும் இருக்கிறது. சிறுவர்கள் எதிர்கால விழும் எங்கள் எதிர்காலம் அவர்களை கொஞ்சம் நாங்கள் ஆரோக்கியப்படுத்தலாம். அடுத்த செய்தி திவ இன பத்திரிகையினுடைய செய்தி, සුරනිමල සුදත් අද මාතර அதிகரණය හමුවට තවත් 20ක් සොයනවා என்ற செய்தியாக இருக்கிறது. திவையின சொல்லிற செய்தி என்னவென்னா, இன்னும் 20 இந்த மாத்திர சம்பவம் சார்பாக இன்னும் 20 பேரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று. ஆமா, விரைவிலே அவர்களுக்கான பிடியாணையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பாப்போம் பொறுத்திருந்து. லக்ஷ்மிம பத்திரிகையினுடைய செய்தி, பெதும் வாதையட்ட ஆவோத் ஹிச கந்திங் வென்வே என்றால் சிரம் வெட்டப்படும் என்ற மாதிரி ஒரு கொஞ்சம் காரசாரமாக கூடியிருக்கிறார். பிரிவினைவாதத்தை அனுமதிக்க முடியாது. அப்படி முடிந்தால் இப்படியான ஒரு சிரச்சேதம் ஏற்பட சந்தர்ப்பம் இருக்கிறது என்பது போது யுத ஹமுதா பத்தி அனத்துரு தக்வே என்று இதை கூறியிருப்பவர் ராணுவ தளபதி.
இதையும் கூற வேண்டும். லக்ஷ்மி பத்ரனுடைய செய்தி ஒரு இனவாத செய்தியாக இருக்கின்றது. லங்காதீப பத்ரனுடைய செய்தி பிலிகா ரோகலே தடி சத்கார ஏகேக் மாச அட்டக் வஹலா ஐசியு. ஆமா, அதாவது அதிதீவிர சத்திர சிகிச்சை பிரிவு, புற்றுநோய்க்கான அதிதீவிர சத்திர சிகிச்சை பிரிவு 8 மாதங்களாக மூடி இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். இப்படியான செய்தியாக இருக்கின்றது. அடுத்து ரிவீரபத்ரனுடைய செய்தி தியனிய அநியம் சமியா சமக எக்வி மவ மரா வசிக்கிலி வலட்ட தமலா கொட்டாவதி மரா தமு கதகே சிரர வசர தெகாமாரகட்ட பசு கொடகானி என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. 2.5 வருடங்களுக்கு பின்னர் ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட ஒருவனுடைய சிரசேதம் செய்யப்பட்ட உடல் தேடி பிடிக்கப்பட்டிருக்கின்றது. பின்னர் அதிலிருந்து விசாரணை செய்யும் போது மிகவும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம். ஒரு கழிவறை குழியிலே இருந்து 65 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணினுடைய சடலத்தினுடைய பாகங்களை எடுத்திருக்கிறார்கள். அந்த பெண்ணுக்கும் அந்த பெண்ணினுடைய மகளுக்கும் அந்த வீட்டிற்கு வந்த மேசன் ஒருவரோடு தனிப்பட்ட தொடர்பு இருந்ததாக தெரிய வந்திருக்கிறது. இதன்போது அந்த சடலம் கண்டெடுக்கப்பட்ட பெண் உயிரோடு இருந்த போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். பின்னர் 2.5 வருடங்களுக்கு முன்னர் அவர் காணாமல் போனதாக ஒரு செய்தி வழியாக இருந்தது. இப்போது கழிவறை குழியிலே இருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். ஆகவே மகள் மாட்டிக்கொண்டு விட்டார். தர்மம் காலம் என்பது இறைவன் கையில் நின்று பதில் சொல்லும் என்பதற்கு இதுவும் ஒரு செய்தி. இப்படியான பல செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். எப்போதும் தப்ப முடியாத எந்த இடத்தில் இருந்தோம். சிலோன் டுடேயினுடைய ஆங்கில பத்திரிகை பார்க்கும்போது சிலோன் டுடேயினுடைய செய்தி பிரிட்டிஷ் HC டிஃபென்ஸ் சோகம்ஸ் வென்யூ என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. இலங்கையில நடக்கின்ற பொதுநல அரச தலைவர்களுடைய மாநாடு கொழும்பிலே இடம்பெறுகின்றது. இது பற்றி தனது கருத்தினை தெரிவித்த செய்தி ஒன்று, குறிப்பாக பிரிட்டிஷ் தூதுவர் தெரிவித்த செய்தி ஒன்று இன்றைய சிலோன் டுடே பத்திரிகையுடைய பிரதான தலைப்பாக பிரசுரமாக இருக்கிறது. டெய்லி மிரர் பத்திரிகையுடைய செய்தி Decent in government over casino gazettes. ஜாதிக்கு ஹெலோ உரிமைய டு vote against controversial move என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. இது உங்களுக்கு தெரியும், கசினோ கட்டுமான பணிகளுக்கு அரசு அனுமதி அளித்திருக்கிறது, வரி விலக்கு அளித்திருக்கின்றது. அரசுல பங்கு கொள்கின்ற ஜாதிக்கு ஹெலோ உரிமை என்ற கட்சி இதற்கு எதிராக தனது நிலைப்பாட்டினை எடுத்துரைப்பதாக இந்த செய்தி இருக்கிறது. சரிதானே? ஆமாம். டெய்லி மிரர் பத்திரிகையுடைய செய்தி. டெய்லி நியூஸ் பத்திரிகையுடைய செய்தி ஆர்மி கமாண்டர் டெல்ஸ் வன்னி ட்ரூப்ஸ் தேர் ஸ்டெப்பா செப்பரேட்டிஸ்ட் வாட் ஹேப்பன் டு பிரபா என்கின்ற கேள்விக்குரிய நோ ஒன் கேன் ஸ்டெப் அவுட் சைட் த பவுண்டரிஸ் ஆஃப் டெமோக்ரஸி என்கிற செய்தியாக இருக்கிறது. ஆஃப் டெமோக்ரஸி என்ற செய்தியாக இருக்கிறது. ஜனநாயகத்தினுடைய எல்லைக்கு வெளியில் யாரும் செல்ல முடியாது என்கிற கருத்தாக இருக்கின்றது. ஆனால் அவர்களுடைய கருத்து பிரிவினைவாதத்தவர்களோடு நீங்கள் மிகவும் கண்காணிப்பாக இருங்கள் என்று வன்னி ட்ரூப்ஸுக்கு, வன்னி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு படை வீரர்களுக்கு தெரிவித்த கருத்தாக இருக்கின்றது. என்ன நடந்தது பிரபாகரனுக்கு என்ற கேள்விக்குரியவன் அவர் இந்த கேள்வியும் கேட்டிருக்கின்றார். இது எப்படி என்பதை நாங்கள் ஒரு சிங்கள பத்திரிகையும் பார்த்திருந்தோம். இவை டெய்லி நியூஸ் பத்திரிகையுடைய செய்தி. தி ஐலண்ட் பத்திரிகையுடைய செய்தி UNP சஜித் கரு பிகூஸ் ரிஜெக்ட் பவர் ஷேரிங் டீல். எல்லோருமே எதிர்த்து விட்டார்கள் என்ற செய்தியாக இருக்கிறது. இல்ல கனிமுகன், குறிப்பாக அதனுடைய அர்த்தம் அவர் கூறியிருக்கிறார் என்னவென்றால் அந்த முதலாவது நாள் பேச்சுவார்த்தை முடிவெட்டப்படவில்லை என்பதை கூறியிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். அதனை நான் ஆகவே முடிவெட்டப்படவில்லை, அதிகாரம் பகிர்ந்தளிக்கின்ற அந்த கூட்டத்தினுடைய முடிவு எட்டப்படவில்லை என்பதை கூறியிருக்கிறார். சர்கம்டன்சஸ் பிளான் அண்டர் எனி சர்கம்டன்சஸ் என்ற செய்தியாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இன்னும் அது ஒரு முடிவெட்டப்படாத நிலையில் இந்த டீல் என்ன ஆக போகுது என்ற செய்தியாக இந்த தி ஐலண்ட் பத்திரிகையுடைய செய்தியா இருக்கிறது. சஜித் கரு ரணில் மூவருமாக பிக்குஸும் சேர்ந்து இவ்வகையான ஒரு திட்டத்தை முன்வைத்திருந்தார்கள். அதற்கும் ஒரு முடிவில்லை, முடிவில்லாமலே செல்கின்றது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பிரச்சனை என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம். ஒருவரேனும் பசியுடன் இருந்தால் பசியை போக்குவதற்கு மட்டும் நீங்கள் எதையும் செய்யுங்கள். பசி போக்கிவிட்டு போதைக்கு அடிமையாகின்ற பல வறுமையாளர்களை நாங்கள் பார்க்கின்றோம். போதையை மறந்து விடுங்கள், பணம் கொடுப்பதை மறந்து விடுங்கள், பசியை போக்குங்கள். ஏனென்றால் வறுமையினுடைய மூலாதிகாரம் இந்த பசி இருக்கும் வரை எதுவுமே யோசிக்க முடியாது. அந்த உணவை கொடுத்து விட்டு பேச ஆரம்பித்தீர்களாக இருந்தால் யாராவது சொல்வதையாவது கேட்பார்கள். ஒரு முயற்சியில் இந்த சமுதாயத்தை மாற்றலாம். அதாவது வறுமை இல்லாமல் ஒழிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்யலாம். இலங்கையும் அவ்வகையான பல வறுமையாளர்களை கொண்ட ஒரு நாடு, அதனால் நமக்கு அது பெரிய விஷயம் இல்லை என்று கூறிக்கொண்டு நன்றி கோகுல். நன்றி. நாங்கள் நிகழ்ச்சியினூடாக மனிதாபிமானத்தை தான் கூடுதலாக நாங்கள் வலியுறுத்துவோம். அந்த பணியை தொடர்ச்சியாக செய்வோம். நன்றி. தொடர்ந்து குட் மார்னிங் ஸ்ரீலங்காவோடு நாங்கள் இணைவோம். அதுவரை ஒரு இடைவேளை.